வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த செகண்ட் ஹெட்டிங்கான பேங்கிங் அண்ட் ஃபின்டெக் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இதோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஆர்பிஐ ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம். நீங்க இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த செகண்ட் ஹெட்டிங். சரியா? பேங்கிங் அண்ட் ஃபின்டெக் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். சரிங்களா? நீங்க இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே போல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்கறது இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? பேங்கிங் அண்ட் ஃபின்டெக் ரிலேட்டட் நியூஸ். சரிங்களா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பத்தி அப்படின்னா யூபிஐ பத்தி. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யூபிஐல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? அதனால யூபிஐல என்னென்ன அப்டேட் வந்துட்டு இருக்கோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? பர்டிகுலரா அந்த லாஸ்ட் 3 மந்த்ல நடக்கிற ஈவெண்ட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம நவம்பர் மந்த் எக்ஸாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி 3 மாசம், சரியா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 3 மாசம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 3 மாசமும் தெரிஞ்சிருந்தா பெஸ்ட். அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு கடைசி 3 மாசம் தான் பெரும்பாலும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. சரியா? அதனால கடைசி 3 மாசம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 3 மாசம் நல்லா பார்த்து வச்சுங்க. 6 மந்த் கம்பல்சரி நல்லா பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா யூபிஐ பத்தி ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷனோட டேட்டா படி கிட்டத்தட்ட 20.70 பில்லியன் டிரான்சாக்ஷனை வந்துட்டு யூபிஐ மூலமா அக்டோபர் மந்த் படி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு மாசம் மட்டும். சரிங்களா? இது வந்து ருப்பி வேல்யூல பாத்தீங்கன்னா 27.28 lakh crores. இதை யூஎஸ்டியா பார்த்தோம் அப்படின்னா $327 பில்லியன் யூஎஸ்டி டாலர். சரிங்களா? நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன், அது நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஆவரேஜ் டெய்லி வேல்யூ பார்த்தீங்கன்னா 668.13 மில்லியன் டிரான்சாக்ஷனுங்க. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னா ஷேர் ஆஃப் இந்தியன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 85% டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ மூலமா தான் நடக்குது. சரியா? உதாரணமா நம்ம 100 டிரான்சாக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அதாவது பினான்சியல் டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு 100 டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 85% டிரான்சாக்ஷன், அதாவது 85 டிரான்சாக்ஷன் வந்து எது மூலமா நடக்குதான், இந்த யூபிஐ மூலமா தான் நடக்குதான். சரிங்களா? அடுத்ததா குளோபல் ஷேர்ல நம்ம பாத்தீங்கன்னா 50%. சரிங்களா? அதாவது உலகத்துல ஒரு 100 டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல 50 டிரான்சாக்ஷன் வந்துட்டு எதன் மூலமா நடக்குது அப்படின்னா யூபிஐ மூலமா தான் நடக்குதான். சரியா? அதை பாருங்க, குளோபல் ஷேர்ஸ் யூபிஐ பவர் நியர்லி 50% ஆஃப் குளோபல் ரியல் டைம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். சரிங்களா? இது ரெண்டும் முக்கியம், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கேட்பாங்க கண்டிப்பா, அப்கமிங் எக்ஸாம்ல ஏதோ ஒரு நியூஸ் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, நம்ம எத்தனை கண்ட்ரில இப்ப செயல்பட்டு இருக்கோம் யூபிஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கண்ட்ரீஸ்ல என்ட்ரி ஆயிருக்கும். எதில் அப்படின்னா யூஏஇல, சிங்கப்பூர், பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, பிரான்ஸ், மொரீஷியஸ் அண்ட் கத்தார். கத்தார்ல வந்து இப்போ ரீசெண்டாக தான் நம்ம என்ட்ரி ஆனோம். சரியா? அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரில என்ட்ரி ஆகிறது ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மூலமா தான் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்கோம். சரியா? அதே போல இப்போ ரீசெண்டாக ஜப்பான்ல கூட நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. சரியா? ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டிடி டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க கூட கொலாபரேட் பண்ணி வந்துட்டு என்ட்ரி ஆக போறோம். என்டிடி பிளஸ் என்ஐபிஎல்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட்னு சொல்லுவோம். சரியா? அந்த எண்ணுக்கு மட்டும் என்ன மீனிங் அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு அர்த்தம். சரியா? ஐக்கு என்ன மீனிங், ஐக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர்நேஷனல், பிக்கு என்னன்னா பேமெண்ட்ஸ், எல்லுக்கு என்னன்னா லிமிடெட். சரியா? அப்படி கேட்பாங்க. என்ஐபிஎல் இதுல என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னு கேட்பாங்க. சரியா? என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லணும். சரியா? ஐக்கு இன்டர்நேஷனல், பிக்கு பேமெண்ட்ஸ், எல்லுக்கு லிமிடெட். இதுல எது வேணாலும் நம்ம கொஸ்டினா கேட்கலாம். சரியா? இப்ப என்டிடி டேட்டாவும் பிளஸ் என்ஐபிஎல்லும் சேர்ந்து எங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ கொலாபரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா ஜப்பான்ல. இதனால நான் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா இன்னும் சில காரணம் கூட இருக்கு இந்த 50% வந்து குளோபல் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு. காரணம் என்னன்னா நம்ம ஃபாரின்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிறைய இருக்கும். சரியா? ஒரு சில கண்ட்ரில ஒரு 7 கண்ட்ரி பர்டிகுலரா எது அப்படின்னா ஆஸ்திரேலியா, கனடா, ஹாங்காங், ஓமன், சவுதி அரேபியா, யூகே, யூஎஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7 கண்ட்ரில என்னென்ன கண்ட்ரின்னு எழுதி போடுறதா, ஆஸ்திரேலியா. அதே மாதிரி நான் நோட் பேட்ல எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருக்காது, நான் சொல்றது நல்லா கவனிக்கணும், அப்பதான் நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரியா? அடுத்து கனடா, அடுத்தது ஹாங்காங், அடுத்தது ஓமன், அடுத்தது சவுதி அரேபியா, அடுத்து யூகே, யூஎஸ். 7 கண்ட்ரி எழுதி போட்டோம்னா 1 2 3 4 5 6 7. ஓகே. இதுல நம்ம என்ன பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மொபைல் நம்பர் வச்சிருக்கிறோம். நம்ம இங்க இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா அந்த அக்கௌண்டோடயே நம்ம அந்த மொபைல் நம்பர் என்ன பண்ணிக்கலாம்னா லிங்க் பண்ணி அதன் மூலமா நம்ம யூபிஐ யூஸ் பண்ணலாம். சரியா? யூபிஐ யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஐஎன்ஆர்ல பேமெண்ட்டை பே பண்ணலாம். சரிங்களா?
இதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் தான் காரணம். இது போல குளோபல் டிரான்சாக்ஷன்ல 50% டிரான்சாக்ஷன் நம்ம எதுல பண்றோம் அப்படின்னா யூபிஐ மூலமா பண்றதுக்கு. சரிங்களா, ரைட். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, என்பிசிஐ வந்துட்டு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது ரேர் தான். சரியா, எப்ப கேட்டாங்கன்னா 2008 ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா, யார் யார் சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மற்ற பேங்க்லாம் சேர்ந்து. சரியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளஸ் இந்தியன் பேங்க் அசோசியேஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த இந்தியன் பேங்க் அசோசியேஷன், ரைட், இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா, அடுத்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்கலாம். ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்குங்க. மும்பைல மகாராஷ்டிரா. சரிங்களா, மும்பை, ரைட்டா. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட சிஓ கேட்கலாம். சிஓ இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா, எக்ஸாம் போகும்போது முன்னாடி இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அப்பப்போ மாறக்கூடியது. சரிங்களா, அதனால நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. அதாவது ரீசெண்டா அப்போ மாத்திருந்தாங்கன்னா அது உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. சரியா, யார் இருக்காங்க அப்படின்னா திலீப் ஆஸ்பே. திலீப் ஆஸ்பே டி. சரிங்களா, திலீப் ஆஸ்பே இவர் தான் வந்துட்டு என்னவா இருக்காரு, இப்ப சிஓவா இருக்காரு. சரி, இதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஏரியா. எது நான் கடைசியில் சொன்னால இந்த 85% முக்கியம், இந்த 50% முக்கியம். இந்தியாவில் எதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா 85% டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா யூபிஐ மூலமா. அதாவது இந்தியாவில் யூபிஐ மூலமா எத்தனை % டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா 85%. சரியா, அது குளோபல் லெவல்ல யூபிஐயோட அக்கௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். இதெல்லாம் நல்லா வச்சுக்கணும். அப்புறம் ரீசெண்டா என்ட்ரி ஆன கண்ட்ரி எதுன்னு கேட்டாங்கன்னா கரெக்டா சொல்லணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆன கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் சொல்லணும். சரியா, இப்ப ரீசெண்டா ஜப்பான் கூட எது டைப் சேர்ந்து என்ட்ரு ஆக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிஐஎலும், நான் எழுதி பண்ணாது டெய்லி பண்ணிட்டேனே, என்ஐபிஎலும் பிளஸ் என்டிடி டேட்டாவும் சேர்ந்து. நல்லா நான் வச்சுக்கணும். சரிங்களா, என்னது என்ஐபிஎல். என்ஐபிஎல் என்ன சொன்னேன், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட், நான் வச்சுக்கோங்க. அப்புறம் என்டிடி டேட்டா இது வந்து ஜப்பானோடது. சரிங்களா, ரைட், இதெல்லாம் நான் வச்சுக்கணும். சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் போலாங்களா. அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு, நான் வச்சுக்கோங்க. இதையும் நான் வச்சுக்கோங்க, ஏன்னா இது கேட்கலாம். நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டார்கெட் படி 2028 to 29க்குள்ள நம்ம 20 கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம யூபிஐ வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதான் நோக்கம். சரிங்களா, யூபிஐ வந்துட்டு எதுக்குள்ள 2028 to 2029க்குள்ள யூபிஐ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 கண்ட்ரில என்டர் ஆகணும், யூபிஐயோட டிரான்சாக்ஷனை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட நோக்கமா. சரியா, எதுவும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, கேட்பாங்க எத்தனை கண்ட்ரிஸ் வந்துட்டு ஆர்பிஐ டார்கெட் பண்ணிருக்காங்க பிட்வீன் 2028 to 2029 அப்படின்னா 20 கண்ட்ரிஸ்ங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க. அடுத்தது 22வது, இது வந்து பாத்தீங்கன்னா என்பிசிஐ பத்தி தான். பாருங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா has revised the unified payment interface limited 10 lakh per day for person to merchant. சரியா, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு ஒரு பிசினஸ் பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா, ஒரு பிசினஸ்ல ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா அந்த செல்லருக்கு எவ்வளவு பே பண்ணலாம் அப்படின்னா அப் டு 10 lakhs வரைக்கும் பெர் டே பண்ணலாமா. சரியா, 10 லட்ச ரூபா வரைக்கும் இந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரியா, டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் 15 செப்டம்பர் 2025 இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, எவ்வளவு தூரம் வந்துட்டு பர்சன் டு மெர்ச்சன்ட் இண்டிவிஜுவல், பர்சனுக்கு இண்டிவிஜுவல், மெர்ச்சனுக்கு பிசினஸ். சரியா, பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அதாவது கடைக்காரர்கிட்ட நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா எவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 10 lakh வந்துட்டு பெர் டே பண்ணலாம். சரியா, 10 lakh வந்துட்டு பெர் டே பண்ணலாம். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs. சரியா, 5 lakhs வந்துட்டு பெர் டிரான்சாக்ஷன். சரிங்களா, டெய்லி லிமிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 lakhs. இதனால நான் வச்சுக்கணும். சரியா, அதே மாதிரி பர்சன் டு பர்சன் நம்ம இண்டிவிஜுவலா பேமெண்ட் பண்றதுல எந்த ஒரு இது பண்ணலாம். இப்ப நான் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு நான் பேமெண்ட் பண்றேன், பர்டிகுலரா ஒரு பர்சனுக்கு நான் ஒரு பேமெண்ட் பண்றேன், என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் அமௌண்ட் அனுப்பிச்சுறேன் அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதோட லிமிட் பர் டே என்னன்னா 1 lakh தான். சரியா, அதாவது என்ன சொல்லுவோம்னா P2Pன்னு சொல்லுவோம். P2Pயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 lakh தாங்க. இதுல எதுவும் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணல, எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அடுத்தது இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்ல, இந்த கேபிட்டல் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸ், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, இது வந்துட்டு முன்னாடி 2 lakhs இருந்துச்சு டிரான்சாக்ஷன் லிமிட். இப்ப என்னவா பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 lakhs பண்ணிருக்காங்க. சரியா, இப்ப டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முன்னாடி 2 லட்சமா இருந்ததை இப்ப 5 லட்சமா பண்ணிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்தது வேற என்ன இதுல முக்கியமான இது, அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் பண்றோம்ல, அதாவது ஜெம்னு சொல்லுவோம். சரி, அதாவது நம்ம டாக்ஸ் பே பண்றோம், சில கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்காக நம்ம பேமெண்ட் பண்றோம் இல்லையா, அது வந்துட்டு முன்னாடி 1 லட்சமா இருந்ததா இப்ப 5 லட்சமா பண்ணிருக்காங்க. 1 to 5 lakhs பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா, பர்சன் டு மெர்ச்சன்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க 10 lakh இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பெர் டேக்கு. ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன் 5 lakhs பண்ணலாம் மேக்ஸிமம். அப்ப 2 டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி பர்சன் டு பர்சன்ல எந்த மாற்றமும் இல்லை, 1 lakh தான். அதே கேபிட்டல் மார்க்கெட், இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பே பண்றோம் அப்படின்னா நம்ம முன்னாடி 2 lakh இருந்தது இப்ப 5 lakh பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜேம், அதாவது கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லுவோம் இல்லையா, டாக்ஸ் பே பண்றோம், இது மாதிரிலாம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 1 lakh இருந்தது இப்ப என்ன பண்ணிருக்காங்க பர் டிரான்சாக்ஷன் லிமிட்டா 5 lakhs பண்ணிருக்காங்க. சரியா, அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டுலாம் இருக்கு இல்லைங்களா, கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தது இப்ப 5 lakhs பண்ணிருக்காங்க. 5 lakh வந்து பர் டிரான்சாக்ஷன்
மேக்ஸிமம் லிமிட் என்ன டெய்லி லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs பண்ணியிருக்காங்க. சரியா, 6 lakhs பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததுல இருந்து இப்போ 5 lakhs பண்ணியாச்சு. மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் கிரெடிட் கார்டு அதையும் போட்டு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு பேமெண்ட்னு போட்டு வச்சுக்கோங்க. சரியா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான அப்டேட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்க. அடுத்தது 23வது நியூஸ். Paytm has launched the credit line on UPI called Paytm Postpaid. Paytm Postpaid in partnership with Suryodaya Small Finance Bank. Suryodaya Small Finance Bank ஓட பார்ட்னர்ஷிப் வச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, Paytm Postpaid பண்ணிருக்காங்க. சரியா, இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷார்ட் டேர்ம் லோனுங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் லோனு, ஒரு 30 டேஸ்க்குள்ள நம்ம ரீபே பண்ற மாதிரி இருக்கும். சரியா, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது, அப்புறம் யூபிஐ பேஸ்டு பேமெண்ட் பண்றது, பில் பேமெண்ட்ஸ், ரீசார்ஜ், அதே மாதிரி இந்த சினிமா டிக்கெட் இதெல்லாம் புக் பண்றோம்ல, ஏதாவது புக்கிங்லாம் பண்றோம் அப்படின்னா, ட்ரெயின் டிக்கெட், சினிமா டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட் இதெல்லாம் புக் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு 30 டேஸ் வந்துட்டு அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, அந்த 30 டேஸ்க்கு எது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கு மேல போகும்போது இன்ட்ரெஸ்ட் நம்ம கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. சரியா, இந்த இதை வந்துட்டு யார் பண்ணிருக்கிறது அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கிரெடிட் லைன் ஆன் யூபிஐன்னு சொல்லுவோம். சரியா, இதோட பேர் என்ன அப்படின்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட்னு சொல்லுவோம். இது யாரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, பேடிஎம் கூட சேர்ந்து சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேர்ந்து பண்ணிருக்காங்க. சரியா, ரைட். இது 2 பேரும் சேர்ந்து அதை லான்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா, ரைட். அடுத்த நியூஸ் பாருங்க. அடுத்தது இந்த சூர்யோதயா ஃபினான்ஸை பத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, 2017ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட சிஇஓ, எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னா பாஸ்கர் பாபு ராமச்சந்திரன். இந்த நேம்ல நான் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு சில சமயம் கேட்பாங்க. சரியா, இப்போ ரீசெண்டா யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க 3 monthsல அப்படின்னா கண்டிப்பா உங்க பேரை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ரைட். அடுத்த நியூஸ் போலாங்களா. அடுத்த நியூஸ் என்னன்னா, இதுவும் அதே பேங்கை பத்தி தான். சரியா, சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லான்ச் 2 செக்யூர்டு கிரெடிட் கார்டு. சரியா, இப்ப நார்மலா கிரெடிட் கார்டு அப்படின்னாவே அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்செக்யூர்டா தான் இருக்கும். சரியா, அது ஒரு அன்செக்யூர்ட் லோன் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்றோம்னா நம்ம போயிட்டு எதையும் வந்து கொலக்டரலா கொடுக்க மாட்டோம். சரி, ஏதோ ஒரு பணமா கொடுத்து அந்த கிரெடிட் கார்டு வாங்க மாட்டோம். நம்ம சேலரி ஸ்லிப்பை கொடுப்போம், அல்லது பிசினஸ் பண்றோம்னா பிசினஸோட அந்த இன்கம் என்ன ஜென்ரேட் ஆகுதோ அதை வந்து கொடுப்போம். ஒரு 3 years ஐடி ப்ரூஃப் கொடுப்போம். அண்ட் தென் வந்துட்டு லாஸ்ட் மந்த்ல நம்ம பேங்க்ல என்ன ஸ்டேட்மெண்ட் அது ஒரு 6 மாசம் கேட்பாங்க. அதை வாங்கி நம்ம டிரான்சாக்ஷன் அடிப்படையில கிரெடிட் கார்டு நமக்கு எலிஜிபிளா இருந்தா கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. சரியா, அதை நம்ம நார்மலா கிரெடிட் கார்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன் சொல்லுவோம். ஆனா இது பாருங்க 2 type ஆஃப் செக்யூர்டு கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க. யாரு, சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்ன பண்ணிருக்காங்க, 2 செக்யூர்டு கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னோட பேர் என்னன்னா ருபே செலக்டட், அது ருபே பிளாட்டினம். இந்த மாதிரி 2 எதை வச்சு அப்படின்னா, பிக்ஸ்ட் டெபாசிட் இருக்குல்ல, அதை நம்ம கொலக்டரலா வாங்கிக்கிட்டு, நம்மளோட பிக்ஸ்ட் டெபாசிட்டை கொலக்டரலா வாங்கிக்கிட்டு 2 கார்டை வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. சரியா, ஒன்னு என்னது ருபே செலக்டட், இன்னொன்னு இன்னொன்று ருபே பிளாட்டினம். சரியா, இப்ப ருபே பிளாட்டினம் கார்டுக்கு மினிமம் எஃப்டி அமௌண்ட் என்ன 1000 rupees. நம்ம இப்போ பேங்க்ல 1000 rupees வந்துட்டு எஃப்டி போட்டு நம்ம பாண்ட் வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த பாண்ட் அவங்க கொலக்டரலா எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த கிரெடிட் கார்டை கொடுப்பாங்க, இந்த பிளாட்டினம் கிரெடிட் கார்டை கொடுப்பாங்க. சரியா, அதுவே நீங்க செலக்டட் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கான எஃப்டி வேல்யூ என்ன அப்படின்னா 1,11,500. 1,11,500. சரிங்களா, இதை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். அடுத்தது ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே செக்யூர்ட் கிரெடிட் கார்டு தான் இருக்கும். இது பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அன்செக்யூர்ட் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, 2 பேர்ல. ஓகேவா, அடுத்து பாருங்க வியோனா ஃபின்டெக், a Hyderabad based digital payment platform has received National Payment Corporation of India approved to operate as the TPAP. TPAP-னா third party application provider னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ உதாரணமா நம்ம கூகுள் பே இருக்கு, போன் பே இருக்கு, இவங்களாம் வந்துட்டு பேங்க்ஸ் கிடையாது. இவங்களாம் வந்துட்டு இந்த யூபிஐ ஃபின்டெக் கம்பெனின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபின்டெக் கம்பெனி வச்சிருக்காங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர்னு சொல்லுவோம். இந்த ஜிபே, போன்பே, கூகுள் பே இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, இது எல்லாமே அதுதான். பேடிஎம் இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இப்ப இவங்க பாருங்க இந்த வியோனா ஃபின்டெக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 இதுக்கு வந்துட்டு என்பிசி கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஒன்னு என்னன்னா கிராம் பே, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வியோனா பே, இப்படின்னு 2 வாங்கியிருக்காங்க. இந்த கிராம் பே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூரல் ஏரியால இருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மரு, ஷாப்கீப்பர்ஸ், ஹவுஸ் ஹோல்டு, அவங்க ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை பண்றதுக்காக இது சப்போர்ட் பண்றதுக்கு. சரியா, அதே வந்துட்டு வியோனா பே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிட்டிக்குள்ள அர்பன் ஏரியாவில் இருக்காங்கல்ல, அர்பன் ஏரியாவில் வந்துட்டு பிசினஸ் என்டர்பிரைசஸ் வந்துட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு இது மூலமா அவங்க பண்ணலாம். அது சப்போர்ட் பண்றதுக்கு இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரலுக்கு. சரியா, ரூரல்ல யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மருக்கு, ஷாப்கீப்பர், ஹவுஸ் ஹோல்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எதுக்கு வியோனா பே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டில வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பிசினஸ்க்கும் என்டர்பிரைசஸ்க்கும் வந்துட்டு பேமெண்ட் பண்றோம்ல, அதுக்காக. சரிங்களா, ரைட். இது யார் லான்ச் பண்ணிருக்காங்க, வியோனா ஃபின்டெக் வந்துட்டு எதை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டிபிஏபி, இதுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சரியா, இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர். ஃபுல் ஃபார்மும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்து ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்பாங்க. சரியா,
புரியுதுங்களா நான் சொல்றது? அதே மாதிரி இது கேட்கலாம். யோனோ பே வந்துட்டு இப்ப ரீசெண்டா என்பிசி கிட்ட எத்தனை தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடருக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2க்கு. ஒன்னு என்னது கிராம் பே, இன்னொன்னு என்னது வியோனோ பே, ரெண்டும் வாங்கியிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்க 26th கொட்டாக் மஹேந்திரா பேங்க் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட கொட்டாக் 811 ஆப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் 3rd globally in banking application download in H1 first half 2025 with 60 million downloadsங்களாம். சரியா, சர்பாசிங் எஸ்பிஐ யூனோ ஆப். பாருங்க யூனோ ஆப் இருக்கு இல்லைங்களா, அதையே தாண்டிடுச்சான். அது வந்து பாத்தீங்கன்னா 4th பொசிஷனுக்கு போச்சு. சரியா, முன்னாடி இவங்க தான் 3வது பிளேஸ்ல இருந்தாங்க. யாரு? எஸ்பிஐ யூனோ தான். இப்போ அவங்க எதுக்கு போயிட்டாங்கன்னா 4வது பிளேஸ். அவங்களோட டவுன்லோட்ஸ் பாருங்க 14 மில்லியன் டவுன்லோட்ஸ். சரிங்களா, இப்ப 3rd பிளேஸ்ல யார் இருக்குது? குளோபல் லெவல்ல, இந்தியா லெவல்ல இல்ல, குளோபல் லெவல்ல யார் 3rd பிளேஸ்ல இருக்காங்கன்னா கொட்டாக் 811 ஆப் தான். கொட்டாக் 811 ஆப் தான் எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க? 3rd பிளேஸ்ல இருக்காங்க. சரியா, பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இங்க கிட்டத்தட்ட 250% growth வந்துட்டே இருக்குங்களா. சரிங்களா, இவங்க ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பர்சன்ட் growth? 250% வந்துட்டு growth ஆகிட்டு இருக்காங்க இவங்களோட ஆப் மூலமா. சரியா, இருக்கிற ஆப்லயே இவங்க ஆப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த டவுன்லோடுன்னு சொல்லுவோம்ல, பதிவிறக்கம் செய்யறது, அது வந்து 250% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதான். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல யார் இருப்பாங்க அப்படின்னா பிரேசில சேர்ந்த நியூ பேங்க்குங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. பிரேசில சேர்ந்த நியூ பேங்க் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 2வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூகே சேர்ந்த ரிவோலன்ட் இவங்க தான் 2வது பிளேஸ்ல. ஃபர்ஸ்ட்ல பிரேசில், 2வதுல யூகே சேர்ந்த ரிவோலன்ட், 3rd பிளேஸ்ல கொட்டாக் 811 ஆப், 4வது பிளேஸ்ல யார் இருக்கிறது அப்படின்னா எஸ்பிஐ யூனோ ஆப். சரியா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 28th யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ், யூபிசி. 28th யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ், த சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன். சரிங்களா, இவங்க தான் பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்கிற எல்லா போஸ்ட்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு எல்லாருமே வந்து யூனிஃபார்மான பாலிசிஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ற மாதிரி பண்றவங்க. சரிங்களா, இப்ப பேங்க்குலாம் நம்ம எப்படி பேசில் நாம்ஸ் சொல்றோம், அதே மாதிரி இவங்க சில பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிறீங்க. சரியா, இவங்க பிகன் இன் துபாய் யூஏல வந்துட்டு பண்ணிருக்காங்க. துபாய் எங்க நடந்திருக்கு அப்படின்னா துபாய் வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல அண்ட் வில் கண்டினியூ அன்டில் 19 செப்டம்பர் 2025 வரைக்கும் நடந்திருக்கு. சரிங்களா, ரைட். இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், யூனிவர்சல் போஸ்டல் யூனியனோட குறிக்கோள் என்னன்னா டு கோஆர்டினேட் போஸ்டல் பாலிசிஸ் among members nations and facilitate a uniform worldwide postal system. சரியா, இதுதான் உங்களோட நோக்கம். சரியா, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. சரியா, இப்ப பேசில் எடுத்து நம்ம அங்கதானே பார்த்தோம். பேசிலும் வந்து பாத்தீங்கன்னா பேசில் நாம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு இதோட ஹெட் குவார்டர்ஸ். அப்படின்னா யூபியு. சரிங்களா, சரி. இதுல வேற என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல எவ்வளவு கண்ட்ரிஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 192 கண்ட்ரிஸ்ங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட இதுல இருந்து 2000 டெலிகேட்ஸ் வந்துட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. எதுனா இந்த காங்கிரஸ்ல 28th யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ்ல. சரியா, இதுல வேற என்ன வந்துட்டு இன்னும் நமக்கு எக்ஸாம்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியாவில் இருக்க யூபியும் வந்து பாத்தீங்கன்னா வித் இந்தியன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. சரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இவங்களாம் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. சரியா, எதுக்கு அப்படின்னா வேர்ல்டு வைடு. சரியா, ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வந்துட்டு அதிகப்படியான பிரான்ச்சஸ் வந்துட்டு இந்தியாவில் வச்சிருக்காங்க. சரியா, அதான் பார்க்க போறோம். அதிகப்படியான பிரான்ச்சஸ் இந்தியாவில் வச்சிருக்காங்க. ஆமா தானே, அதே மாதிரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கண்ட்ரிஸ் வந்து இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. கிட்டத்தட்ட 192 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. சரியா, அப்புறம் யூபிஏ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குளோபல் டிரான்சாக்ஷன்ல 50% டிரான்சாக்ஷன் யூபிஏ மூலமா தான் நடக்குது. சரியா, இப்போ அவங்க 2 பேரும் இணைஞ்சு குளோபல் லெவல்ல பினான்சியல் டிரான்சாக்ஷன் வந்து செக்யூராகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் சரியா குளோபல் ரெமிட்டன்ஸ் பண்றதுக்கு இவங்க 3 பேரும் கொலாபரேட் ஆக போறாங்க. சரியா, இது ரொம்ப முக்கியம். யூபிஐ பிளஸ் யூபியு. யூபிஏ என்னது யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ரெமிட்டன்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ண போறாங்க. சரியா, கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, மித்த கண்ட்ரி வந்து இங்க பே பண்றதுக்கோ இந்த கண்ட்ரி வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்றதோ நம்ம யூபிஏ மூலமா பண்றதுக்கு இது ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ண போகுது. சரியா, ரைட்டுங்க. இது ரொம்ப முக்கியமான நியூஸ். அடுத்தது அதே மாதிரி ஹெட் குவார்டர்ஸ் கேட்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது 28வது நியூஸ் என்ன பாருங்க. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் IPPB செலிபிரேட்ஸ் இட்ஸ் 8th ஃபவுண்டேஷன் டே. 8வது பர்த்டேவை செலிபிரேட் பண்ணிருக்காங்களாம். சரியா, இவங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2025 படி 8th ஃபவுண்டேஷன் டேவை யாரு செலிபிரேட் பண்ணிருக்காங்க? இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் இவங்க செலிபிரேட் பண்ணிருக்காங்க. சரியா, ஹைலைட்டிங் இட்ஸ் சக்சஸ் இன் த ப்ரொவைடிங் இன்க்ளூசிவ் அசெசிபிள் அண்ட் அஃபோர்டபிள் பேங்கிங் எஸ்பெஷலி இன் ரூரல் ஏரியா. சரியா, இவங்களோட சக்சஸ் எதில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கிற மக்களை உள்ளடங்கி அவங்களும் அசஸ் பண்ற வகையில. சரி, அவங்களும் இந்த பேங்கிங் சர்வீஸை அசஸ் பண்ற வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இவங்க கடந்த 7 வருடங்களா ரன் பண்ணிருக்காங்க. சரியா, இப்ப எதை செலிபிரேட் பண்ணிருக்காங்க? 8th பர்த்டேவை செலிபிரேட் பண்ணிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க, the bank has leveraged the extensive postal network to reach over 12,000 crores
கஸ்டமர் த்ரோ போத் டிஜிட்டல் சர்வீசஸ் அண்ட் டோர் ஸ்டெப் பேங்கிங். சரியா பாருங்க, டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் சரி, டோர் ஸ்டெப் பேங்கிங் ப்ரொவைட் பண்ணுறதும் சரி, விச் இன்க்ளூடிங் கேஷ் டெபாசிட், வித்ட்ராயல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பெனிஃபிட் டிஸ்ட்ரிபியூட்மெண்ட்ஸ், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம்ல, இந்த சப்சிடரி இதெல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு யூஸ் ஆகிருக்கு. சரியா, இதில் நமக்கு இது கூட கேட்கலாம் என்னன்னா, இந்த கிராமின் டாக் சேவாக்னு சொல்லுவோம், ஜிடிஎஸ், அதாவது கிராமின். இதை நம்ம இதில் பேங்க்ல வந்துட்டு பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஸ்டெப் பேங்கிங் வந்து ரூரல் ஏரியாவில் போய் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும். சரியா, கிராமின் டாக் சேவாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு இந்த பேங்கிங் சர்வீஸை டோர் ஸ்டெப்ல கொடுக்கறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற எம்ப்ளாயிஸ் தான். சரிங்களா, இவங்க கூட கேட்கலாம் இது எந்த டிபார்ட்மெண்ட்ல வருது, பேங்க்ல வருதா அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல வருதா அல்லது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண போஸ்ட்மேன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராமின் டாக் சேவாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இது கூட கேட்கலாம். நார்மலா போஸ்ட்மேன்ஸ் இருப்பாங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்லி பேசிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. சரியா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜிடிஎஸ் சொல்லுவோம். பேங்க்ல பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க ரெகுலர் எம்ப்ளாயா இருக்க மாட்டாங்க, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் பேசிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா, அது போல தான் இவங்க. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருவாங்க. நார்மலா 4 hours ஒர்க் பண்ணணும், ஒரு 6 hours ஒர்க் பண்ணணும், டைம் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க, சேலரி பேமெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா, ரைட்டுங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நெட்வொர்க் மட்டும் போஸ்ட் ஆஃபீஸ் நெட்வொர்க் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.64 lakh போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. 1.64 lakh போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட போஸ்ட்மேன் எவ்வளவு இருக்காங்கன்னா 1.90 lakh போஸ்ட்மேன் இருக்காங்க. அதை தாண்டி இவங்களும் இருக்காங்க, யாரு ஜிடிஎஸ் இருக்காங்க. சரியா, தான் நான் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ ரீசெண்டா இவங்க எத்தனாவது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 8th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்க, அடுத்தது 29th. பாரத் பே is collaboration with Unity Small Finance Bank launches Unity Bank பாரத் பே கிரெடிட் கார்டு. சரியா, இவங்க பாருங்க, இவங்க 2 பேரும் பாரத் பேவும் யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, கோ பிராண்ட் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க. பேர் என்னது, யூனிட்டி பேங்க் பாரத் பே கிரெடிட் கார்டு. சரியா, இது பாத்தீங்கன்னா சொல்லுங்க, கிரெடிட் கார்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபிளெக்சிபிள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப் டு 12 months ஃபார் மேனேஜிங் பிக் டிக்கெட் பர்ச்சேஸ். சரியா, அதாவது பெரிய லெவலில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்டா பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம இஎம்ஐ ஆப்ஷனா அதை திரும்ப பே பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட். இதெல்லாம் எதுன்னு கேட்கலாம், இந்த பிசினஸ் கொலாபரேஷன் நியூஸ்ல இதை கேட்கலாம். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண 12th ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குங்க. சரியா, ஆர்பிஐ கிட்ட, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு 2021 இவங்க பர்மிஷன் வாங்கினாங்க. சரியா, 2021 பர்மிஷன் வாங்கினாங்க. இது 12வது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குங்க, எஸ்எஃப்பி. சரியா, ரைட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லிங்க. இதோடது பாரத் பே ஓடுது. சரியா, பாரத் பே ஓடுது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க பாரத் பே அப்படின்னா 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். நம்ம முக்கியமா நான் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர் சேர்ந்து என்னத்தை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்க, அடுத்த 30 பார்த்தோம்னா, பேங்க் ஆஃப் பரோடா ஹஸ் லான்ச்டு பாக் டிஜி உத்யம், எ டிஜிட்டல் கொலட்ரல் ஃப்ரீ லெண்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். எம்எஸ்எம்இக்கு வந்துட்டு கொலட்ரல் ஃப்ரீ லோனுங்க. கொலட்ரல் ஃப்ரீனா ஏதோ ஒரு பணயமா வாங்காம நம்ம லோன் கொடுக்குறது, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கொலட்ரல் ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா 10 lakhல இருந்து 50 lakhs வரைக்கும். சரியா, இந்த கொலட்ரல் ஃப்ரீ லோன் வந்துட்டு இந்த பாக் டிஜி உத்யம் மூலமா எவ்வளவு லோன் கொடுக்குறாங்கன்னு கேட்டாங்கன்னா 10 lakhல இருந்து 50 lakhs வரைக்கும். சரியா, எதுக்கான லோன் இது அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். ஒர்க்கிங் கேபிட்டல்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸோட டே டு டே ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எம்ப்ளாய்க்கு பேமெண்ட் கொடுக்குறது, அதே மாதிரி இன்வென்ட்ரி மேனேஜ் பண்றதுக்கு. இன்வென்ட்ரினா ரா மெட்டீரியல், ஒரு உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு ரா மெட்டீரியல் தேவை. அந்த ரா மெட்டீரியல் வந்துட்டு நம்ம கிட்ட டெபிசிட்டா இருக்குன்னா அதை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை, அதுக்கு லோன் இதை வாங்கலாம். சரியா, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதை மீட் ஓவர் பண்றதுக்கு கொடுக்கறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் சொல்லுவோம். இது ஷார்ட் டர்ம் லோன் சொல்லுவோம். சரியா, ரைட். இந்த லோன் வந்து 10 lakh to 50 lakh பாருங்க, கொலட்ரல் ஃப்ரீ. அப்ப கொலட்ரல் ஃப்ரீனா இன்கேஸ் இவங்க கட்டலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு நிறுவனம் கேரண்டி கொடுக்குது. அந்த நிறுவனத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா CGTMSCன்னு சொல்லுவோம். சரியா, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். சரியா, ஸ்மால் என்டர்பிரைசஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CGIMSC கேட்பாங்க. இது மாதிரி கேட்டுட்டு CGTMSC இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம், அல்லது இதோட பர்பஸ் என்னன்னு கேட்கலாம். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கேரண்டி கொடுக்கறது. சரியா, அந்த கொலட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து பேங்க்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த லோனுக்கு யார் கேரண்டரா இருப்பாங்க அப்படின்னா இவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா, ரைட். இதனால நான் வச்சுக்கோங்க. இதோட டூரேஷன் பாத்தீங்கன்னா நார்மலா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 months தான் இருக்கும். ஏன்னா நார்மலா ஒர்க்கிங் கேபிட்டல் லோனே வந்து ஷார்ட் டர்ம். அப்ப வித்தின் 12 monthsக்குள்ள கொடுக்கறதா நம்ம நார்மலா என்னன்னு சொல்லுவோம்னா ஷார்ட் டர்ம்னு சொல்லுவோம். சரிங்களா, ரைட்டுங்க. அடுத்து பாருங்க, அடுத்தது போன்பே, a fintech major has launched loans against mutual fund. இது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா,
பாருங்க LAMF சொல்லுவோம். LAMF என்னன்னா லோன்ஸ் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் வித் DSP Finance ஆன் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி பேக்டு பை த DSP குரூப். சரியா, DSP குரூப்போட சேர்ந்து போன்பே என்ன பண்ணிருக்காங்க, என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா LAMF லான்ச் பண்ணிருக்காங்க. LAMF என்னது, லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இது பாத்தீங்கன்னா the product provides a secure credit limit up to 2 crores by pledging mutual fund unit as a collateral. இது கொலட்ரல். எதை கொலட்ரலா வாங்கிக்குவாங்கன்னா, நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து நம்ம யூனிட்ஸ் வாங்கியிருப்போம். அந்த யூனிட்ஸ் நம்ம வச்சிருப்போம். சரிங்களா, நமக்கு இப்போ எமர்ஜென்சி ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் லோன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மியூச்சுவல் ஃபண்டை பிணையமா வச்சு அந்த பாண்ட் வச்சிருப்போம், அந்த போலியோ நம்பரோட நம்ம அந்த இதை வச்சிருப்போம். அந்த போலியோ நம்பரோட வச்சிருக்கிறத அதை கொண்டு போய் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம். சரியா, நம்ம அந்த லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ண முடியாது, ரெடம்ஷன் பண்ண முடியாது. சரியா, அதே மாதிரி இதுக்கு நம்ம EMI பே பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா, எவ்வளவு தொகை எடுக்கிறோமோ அந்த தொகைக்கு நிகர வட்டியை கட்டினா போதும். சரியா, நம்ம திரும்ப எப்ப நம்ம பிரின்சிபலோட பே பண்றோமோ பே பண்ணிட்டு நம்ம பேர்ல அது கன்வெர்ட் ஆயிக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த ரெடம்ஷன் எப்ப வேணாலும் அதை பண்ணிக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம உதாரணமா ஒரு 10,000 ரூபாய் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். சரியா, இதை நம்ம வித்ட்ரால் பண்றதுக்கு பதிலா நமக்கு லோன் அமௌண்ட் தேவைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பிணையமா வச்சு பிளட்ஜா பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அமௌண்ட் நம்ம லோனா எடுத்துக்கலாம். சரி, ஒரு 7,000 ரூபாய் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7,000 ரூபாய்க்கு மட்டும் வட்டி கட்டினா போதும், EMI கட்ட தேவையில்லை. சரியா, திரும்ப ஒட்டு மொத்தமா நம்ம காசு இருக்கும்போது இந்த பிரின்சிபலை திருப்பி கட்டிக்கிட்டு இந்த போலியோ நம்ம நேமுக்கு மாத்திக்கலாம். சரி, அந்த இன்வெஸ்ட்மெண்டோட நேம் நம்ம பேருக்கு மாத்திக்கலாம். சரிங்களா, ஒன்ஸ் நம்ம இது பண்ணாதான் நம்ம இந்த அமௌண்ட்டை ரெடம்ஷன் பண்ண முடியும். ரெடம்ஷன்னா அந்த யூனிட்டை வித்து பணம் ஆக்குறது. சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்க, கேட்கலாம். இந்த LAMFங்கிற இந்த லோன் ப்ராடக்ட் வந்துட்டு யாரை லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா போன்பே வித் DSP Finance ரெண்டு பேரும் சேர்ந்துதான். சரி, அடுத்து பாருங்க, PNB pledged 21,000 crore investment through the states rising Rajasthan. ரைசிங் ராஜஸ்தான். சரியா, ஸ்டேட்ஸ் ரைசிங் ராஜஸ்தான் இனிஷியேட்டிவ்காக, இந்த இனிஷியேட்டிவ்காக பாத்தீங்கன்னா எவ்வளவு கோடி கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21,000 கோடி வந்துட்டு கடன் கொடுத்துருக்காங்க. சரியா, டு சப்போர்ட் த ஸ்டேட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரியா, அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அவங்க பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்காக லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 21,000 கோடி ரூபாய் யார் கொடுத்துருக்காங்கன்னா PNB. சரியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்துருக்காங்க. இன் ஆகஸ்ட் 2025 பஞ்சாப் நேஷனல் பேங்க் இனாகிரேட்டட் இட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் சென்ட்ரிக் பிரான்ச். சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் யாருக்கு அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்காகவே ஸ்பெஷலைஸ்டு பேங்கிங் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக. சரியா, ஸ்டார்ட் அப்ஸ்னா அந்த புதிய தொழில் முனைவோர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிசினஸ் ஐடியா கொடுக்கறது, அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்ஸ் கொடுக்கறது. சரியா, அதுக்காகவே என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா PNB வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் சென்ட்ரிக் பிரான்ச் வந்துட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா நியூ டெல்லியில, டு ப்ரொவைட் ஸ்பெஷலைஸ்டு பேங்கிங் சப்போர்ட் ஃபார் த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். சரிங்களா, அது PNBயோட ஹெட் குவார்டர்ஸ் நமக்கு தெரியும் நியூ டெல்லியில இருக்குங்க. PNBயோடது நியூ டெல்லியில இருக்கு. சரி, அதோட மேனேஜர் டைரக்டர் யாரு அப்படின்னா அசோக் சந்திரா. சரியா, வேற இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1894ல. இவரெல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். சரிங்களா, அடுத்தது இந்த போன்பே பத்தி பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஷேரை வந்துட்டு UPIல வச்சிருக்காங்க. சரியா, போன்பே மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6,400 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் யூசரா வச்சிருக்காங்க. அதே மாதிரி மெர்ச்சன்ட்னு பாத்தீங்கன்னா 45 மில்லியன் பிளஸ் ரிஜிஸ்டர்ட் மெர்ச்சன்ட் வச்சிருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் மெர்ச்சன்ட் வியாபாரிகள். சரியா, வியாபாரிகள் வந்துட்டு UPI மூலமா டிரான்சாக்ஷன் பண்றது எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டா போன்பேல 45+ மில்லியன். சரிங்களா, அதே மாதிரி கஸ்டமர் இண்டிவிஜுவல் யூசர் நம்புற மாதிரி யூசர்ஸ் வந்துட்டு நார்மல் பீப்புள் இண்டிவிஜுவல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளவு பேர் வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 640 மில்லியன் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ்ங்க. சரி, அதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின். சரி, அதிகப்படியான ஷேர் எதுன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா போன்பே, ரெண்டாவது தான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, அப்புறம் பேடிஎம் அதெல்லாம் இருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் இருக்காங்க, போன்பே தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. சரியா, அதே மாதிரி இவரோட CEO இந்த போன்பே இருக்காங்க இல்லையா, இவங்களோட CEO யாருன்னு பார்த்தோம்னா CEO வந்துட்டு சமீர் நிகாம். சரிங்களா, இது ஆரம்பிச்சது எப்ப பாத்தீங்கன்னா 2015. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குங்க. சரிங்களா, பெங்களூர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கர்நாடகாவில் இருக்குங்க. சரிங்களா, ரைட். அடுத்த நியூஸ் போலாங்களா. இதுல நம்ம முக்கியம் என்னது, இது தேவை லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யார் லான்ச் பண்ணிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா போன்பே கூட DBS சேர்ந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைசிங் ராஜஸ்தான் இனிஷியேட்டிவ்க்கு வந்துட்டு 21,000 கோடி யார் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா PNB கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து இது முக்கியங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் சென்ட்ரிக் பிரான்ச் வந்து நியூ டெல்லியில எந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். சரியா, இது எதுக்காக, இந்த ஸ்டார்ட் அப்க்கு வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு பேங்கிங் சர்வீஸை சப்போர்ட் பண்றதுக்காக. சரியா, ரைட். அடுத்து பாருங்க 33, ஆந்திர பிரதேச கிராமின் பேங்க் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வித் நபார்ட்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், அண்ட் அக்வா எக்ஸ்சேஞ்ச் அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லுவோம். இவங்க கூட சேர்ந்து ஹேஸ் லான்ச்டு கொலட்ரல் ஃப்ரீ, இதுவும் பாருங்க பணம் இல்லாம ஸ்ட்ரிம்ப் கிராப் லோன்.
அதாவது இந்த இறால் வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா, இறால் வளர்ப்பு பண்ணைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக இவங்க 3 பேரும் மெர்ஜ் ஆகி 3 பேர் யாருன்னா, ஒன்னு ஆந்திர பிரதேஷ் கிராமின் பேங்க், அடுத்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அக்வா எக்ஸ்சேஞ்ச் அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட், இவங்க 3 பேர் சேர்ந்து இறால் வளர்ப்பு பண்ணைக்கு லோன் கொடுக்கறதுக்காக என்ன லோன்னா கொலட்ரல் ஃப்ரீ, பணயம் இல்லாத லோன் கொடுக்கறதுக்கான டைப் போட்டிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க 34. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாதது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுலயும் கேட்பாங்க, கேட்க மாட்டாலும் சொல்லல, ஆனா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், வந்து டக்குனு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். The new logo is being adopted by RRB as a part of one state and one RRB and one RRB one logo initiative. சரியா, நமக்கு தெரியும் இந்த 2025 அதாவது 1st May 2025ல 43 ஆர்ஆர்பியா இருந்ததை சுருக்கி எத்தனையா மாத்தினாங்க அப்படின்னா 28 மாத்தினாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்ஆர்பி அப்படிங்கிறது. இப்ப இன்னொரு இனிஷியேட்டிவ், என்ன இனிஷியேட்டிவ்னா ஒன் ஆர்ஆர்பி ஒன் லோகோ. சரியா, முன்னாடி 48 இருந்ததை 43 இருந்தது 28 மாத்தினது ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒன் ஆர்ஆர்பி ஒன் லோகோ அப்படிங்கிறது. சரியா, எல்லா ஆர்ஆர்பிக்கும் ஒரே லோகோ தான் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, எல்லா பேங்க்குக்கும் எல்லா ஆர்ஆர்பிக்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கும் ஒரே ஒரு காமனான லோகோ. சரியா, இது எதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் 15, 2025. சரிங்களா, பாருங்க, இனிஷியல் டெட்லைன் ஃபார் திஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வாஸ் செப்டம்பர் 15, 2025. இதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேங்க்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது இந்த ஆர்ஆர்பியை பத்தி பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ். சரியா, ஆர்ஆர்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு இவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேர். யார் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னா ஒன்னு வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 50%. சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். எந்த ஸ்டேட்ல அதை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இப்ப பல்லவன் பேங்க், பாண்டியன் பேங்க்னா அது எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, தமிழ்நாடுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவா இருக்கும் கேபிட்டல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோடது 15% இருக்கும். சரிங்களா, ஸ்டேட் கவர்மெண்டோடது 15%, சென்ட்ரல் கவர்மெண்டோடது 50%. சரியா, அந்த ஸ்பான்சர்ட் பேங்க். இப்ப ஸ்பான்சர் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க, பல்லவன் பேங்க், பாண்டியன் பேங்க் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா. இப்ப பல்லவன் பேங்க் பாத்தீங்கன்னா யார் பண்ணிருப்பாங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பாண்டியன் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் பண்ணிருக்காங்கன்னா இப்ப அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 35%. அப்ப 3 பேர் தான் இதுக்கு ஷேர் ஹோல்டர். ஒன்னு என்னது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஸ்டேட்ல அந்த ஆர்ஆர்பியை ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் 15%, அது எந்த பேங்க் வந்துட்டு அதுக்கு ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்க எவ்வளவுனா 35%. இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஆர்ஆர்பி ரன் ஆயிட்டு இருக்காங்க. சரிங்களா, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது the National Bank for Agriculture and Rural Development is developing a centralized digital lending platform for regional rural banks to strengthen their competitiveness against non-banking financial companies and microfinance institutions. சரியா, இந்த non-banking financial companies வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த financial viability இருக்கும். அவங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமா வந்துட்டு நிறைய கஸ்டமருக்கு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. சரியா, அதனால பாத்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் ஷேரை வச்சிருக்காங்க. சரிங்களா, இப்ப அவங்களுக்கு போட்டி போடுற விதத்துல நபார்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரியா, எதுக்கு, ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு. எதுக்காக, இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு நிகழா போட்டி போடுறதுக்காக அவங்களை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, இதோட பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிடிசிஐன்னு சொல்லுவோம். சிடிசிஐனா என்னன்னா சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் கிரெடிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சரியா, ரைட். இது யாரு லான்ச் பண்ணது, இந்த சிடிசிஐ யார் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்கிறது அப்படின்னா நபார்டு தான் வந்துட்டு இதை டெவலப் பண்ணிருக்காங்க. யாருக்காக பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ஆர்ஆர்பிக்காக. சரியா, ஆர்ஆர்பி வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்றது இன்னும் சிம்பிளிஃபையா இருக்கிறதுக்கு, டிஜிட்டலைஸா இருக்கும், ஆட்டோமேட்டடா இருக்கும், அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சரி, அவங்களால நிறைய பிசினஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் யார் ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னா நபார்ட். அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க சிடிசிஐன்னு சொல்லுவோம். சரியா, சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கிரெடிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ரைட்டுங்க, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து பார்க்கலாங்களா. அடுத்து பாருங்க, ஐசிஐசிஐ பேங்க் has renewed its partnership with Amazon Pay for the co-brand Amazon Pay ICICI credit card for another 7 years. சரிங்களா, பாருங்க, ஐசிஐசிஐ பேங்க் தான் இந்தியாவில் அதிகமான கிரெடிட் கார்டு வந்துட்டு சேல்ஸ் பண்ற ஒரு பேங்க். சரியா, அதிக கிரெடிட் கார்டு யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் தான். சரியா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வந்துட்டு இன்னும் ஒரு 7 இயர்ஸ்க்கு வந்து ரெனியூ பண்ணிருக்காங்க. சரியா, அடுத்து ஆக்சிஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 4th லார்ஜஸ்ட் இஷ்யூவர் எதில் அப்படின்னா இந்த கோ பிராண்ட் கிரெடிட் கார்டு யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சு பிளிப்கார்ட்டோட. சரியா, அடுத்து ரெண்டாவதா யார் இருப்பாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். சரியா, ரெண்டாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க், இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் யார் இருப்பாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்,
மூணாவது யார் இருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ. நாலாவதா யாருன்னா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்கோட கோபிரான் கிரெடிட் கார்டோட பேர் என்ன அப்படின்னா பிளிப்கார்டு. சரியா, அதாவது ஆக்சிஸ் பேங்க் பிளிப்கார்டோட கிரெடிட் கார்டு வந்துட்டு 4th பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா அமேசான் பே ஐசிசி கிரெடிட் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி, தேர்ட் பிளேஸ்ல வந்துட்டு எஸ்பிஐ. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்க. அடுத்தது 38 நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி ஃபர்ம் எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட் எம்ஐசிசி ஹேஸ் பார்ட்னர்ஷிப் வித் ஃபோன்பே டு ப்ரொவைட் கொலட்ரல் ஃப்ரீ கிரெடிட் டு மெர்ச்சன்ட். சரியா, இதுவும் அதே தாங்க. சரிங்களா, என்னன்னா கொலட்ரல் ஃப்ரீ. இது ஒன்று முன்னாடி பார்த்தோம்ல, கொலட்ரல் ஃப்ரீ யார் கொடுக்கறதா பார்த்தோம், பிஓபி கொடுக்கறதா பார்த்தோம். சரியா, இப்போ யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட். அதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா எஃப்எம்ஐசிசி. சரியா, யார் கூட சேர்ந்து ஃபோன்பே கூட சேர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கொலாட்ரல் ஃப்ரீ கிரெடிட் டு மெர்ச்சன்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க. த பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் பரோடா தான் பிஓபியோட பரோடா பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட். பேங்க் ஆஃப் பரோடாங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க். பிஎன்பி பரிபாஸ் வந்துட்டு பாரிஸ் சேர்ந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. சரியா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா அனௌன்ஸ் த மெர்ஜ் ஆஃப் 2 டெட் ஃபண்ட். டெட் ஃபண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்விட்டி ஃபண்ட்னா முழுக்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது எங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா முழுக்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ரிஸ்க் ப்ரொஃபைல் அதிகமா இருக்கும். அதே டெட் ஃபண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. இது மோஸ்ட்லி இந்த டெட் ஃபண்ட் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சொல்லுவோம், G-Secs சொல்லுவோம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கார்ப்பரேட் பாண்டு, அப்புறம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ மேனேஜ் பண்ற இந்த டி பில்லு, இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல இன்வெஸ்ட் பண்றதா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெட் ஃபண்ட் சொல்லுவோம். சரியா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளான ரிட்டர்ன் வரும், ரெகுலரான இன்கம் வரும். அதே மாதிரி நம்ம கேபிட்டலுக்கு பாதுகாப்பு, அது ரொம்ப முக்கியம். நம்ம மூலதனம் வந்து பாதுகாப்பா இருக்கும். அதே வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம வந்துட்டு ஈக்விட்டி சார்ந்து நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் நம்ம கேபிட்டலே இல்லாம கூட போகலாம். சரியா, ஷேர் மார்க்கெட் பொறுத்து தான் நமக்கான growth இருக்கும். ஆனா டெட் ஃபண்ட்ல அப்படி இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்டான ரிட்டர்ன் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு ரெகுலரான இன்கம் வந்துடும். அதே மாதிரி நம்ம கேபிட்டலும் எப்படி இருக்குன்னா ப்ரிசர்வேஷனா இருக்கும், அது பாதுகாப்பா இருக்கும். சரியா, அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு ஃபண்டையும் மெர்ஜ் பண்றாங்க. என்னென்ன ஃபண்ட்னா பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ பாண்ட் ஃபண்ட். சரியா, பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு பரோடா பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ பாண்ட் ஃபண்டை வந்து மெர்ஜ் பண்றாங்க. சரியா, ரைட்டுங்க. இந்த மெர்ஜ் எப்ப இருந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா October 17, 2025 இருந்து செயல்படுத்துறாங்க. சரிங்களா, ரைட்டுங்க. அடுத்து பாருங்க. The Unique Identification Authority of India has launched a simplified cost-effective framework for 380 plus cooperative banks. இப்ப கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான சோர்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அது இல்லாம காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டலைஸா போனாதான் காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியும். அதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எத்தனை பேருக்கு 380 plus cooperative based cooperative banks, 34 state cooperative bank, 352 district central cooperative bank பண்ணிருக்காங்க. மொத்தமா 350 plus cooperative bank இதை பண்ணிருக்காங்க. சரியா, டு அடாப்ட் ஆதார் அத்தன்டிகேஷன் என்ஹான்சிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். சரியா, இதை யார் வந்து இனிஷியேட்டிவ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னா யுஐடிஐயோட சிஓ வந்துட்டு புவனேஷ் குமார் தான் வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சரியா, இப்ப இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் கேவைசின்னு சொல்லுவோம்ல, அதாவது என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த பேப்பர் பேஸ்ட் இல்லாம ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம தம்ப் இம்ப்ரெஷன் வச்சோ அல்லது நம்மளோட ஃபேஸ் ரெகனைசேஷனை வச்சோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா, அதாவது கஸ்டமரோட அடையாளத்தை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கவர்மெண்ட் சப்சிடரி வெல்ஃபேர் பேமெண்ட்லாம் பண்றது வந்துட்டு இதன் மூலமாவே இந்த ஆதார் மூலமாவே இதை பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம்ல, இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டிஜிட்டல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரியா, இதுக்கெல்லாம் யாரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் சப்போர்ட் பண்றாங்க. சரியா, இந்த இனிஷியேட்டிவை யார் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது அப்படின்னா யுஐடிஏயோட சிஓ வந்துட்டு புவனேஷ் குமார், இவர் தான் வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்க, இதுல நமக்கு இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். சரியா, எத்தனை கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு இவங்க வந்துட்டு இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 380 plus பேங்க்ஸுக்கு. சரியா, என்னது கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அது ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்து பாருங்க. இந்த ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து a subsidiary of Jio Financial Service Limited has launched an industry first facility savings to provide higher return on surplus fund in savings account. நம்ம இந்த சேமிப்பு கணக்குல இருக்கும் பேங்க்ல வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுப்போம். அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு மேல இருந்துச்சுன்னா அதை நம்ம சர்ப்ளஸ் அமௌண்ட் சொல்லுவோம். இவங்க வந்துட்டு உதாரணமா ஒரு 5,000 மேல அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா, ஒரு 5,000 மேல நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7,000 ரூபாய் நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கோம். இந்த 5,000 தவிர எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த 2,000 rupees, இந்த 2,000 rupees என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட். சரியா, ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃப். சரியா, ஓவர் நைட்ல பண்ணாலும் ஓரளவுக்கு சேஃப். சரியா, இது ஆவரேஜா பாத்தீங்கன்னா per annum வந்துட்டு 6.5% இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி
இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 3 to 4% இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? ஆனா வந்துட்டு நம்ம ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்மளோட சர்ப்ளஸ் அமௌண்ட் பார்க் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 6.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ப்ராடக்ட் பேர் என்ன அப்படின்னா சேவிங்ஸ் ப்ரோ. சேவிங்ஸ் ப்ரோவை யார் லான்ச் பண்ணிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யார் லான்ச் பண்ணிருக்கிறது? ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட். யார் கூட சேர்ந்து அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீஸ் லிமிடெடோட சேர்ந்து சப்சிடரி. இது யாரோட சப்சிடரி அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீஸ் லிமிடெடோட சப்சிடரி தான் இவங்க தான் வந்துட்டு எதை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ப்ளஸா இருக்கிற ஃபண்டை, அதாவது நம்ம லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம், அந்த லிமிட்டுக்கு மேல சர்ப்ளஸா இருக்கிற ஃபண்டை வந்துட்டு எதில் பண்ணுவாங்கன்னா ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 6.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 1,50,000 வரைக்கும். சரியா? 1,50,000 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஓவர் நைட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த நியூஸ். இது பாத்தீங்கன்னா இப்பதான் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அதனால இது ரொம்ப முக்கியம், இது பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா. இது வந்து வியட்நாம் பேஸ்டு ஒரு இவி மேனுஃபேக்சர் கம்பெனிங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இவி அந்த ஆட்டோவை விற்கிறதுக்காக, அவங்களோட ப்ராடக்ட் பண்ற அந்த இவி வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்தியாவில் சேல்ஸ் பண்றதுக்காக ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யாரு கூட டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கூட டைப் பண்ணிருக்காங்க. சரியா? பாருங்க, வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா, எ சப்சிடரி ஆஃப் குளோபல் இவி manufacturer VinFast signed an memorandum of understanding with the Central Bank of India (CBI) to provide retail card financing through its exclusive dealer network. சரிங்களா? இவங்களோட கார்ட் ப்ராடக்ட்டை வந்துட்டு விற்கிறதுக்காக அங்க ஃபினான்ஸ் சப்போர்ட் வேணும், கஸ்டமர் போயிட்டு கார்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் தேவைன்னா அது யார் கூட டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கூட இவங்க டைப் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, Standard Chartered Bank has partnered with Clearing Corporation of India Limited and International Finance Service Centers Authority IFSCA as their sole partner to settle and clear dollar denominated trades. சரிங்களா? இவங்க பாருங்க, இவங்க ஃபர்ஸ்ட் டைமா யார் கூட டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிளீரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடோடையும் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டியோடையும் டைப் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த டாலர் டெனாமினேஷன் ட்ரேடை வந்துட்டு செட்டில்ட் அண்ட் கிளியர் பண்றதுக்காக. சரிங்களா? ரைட். The dollar claims platform will launch on 7th October 2025 at GIFT City India Global Finance Hub in Ahmedabad, Gujaratல. சரிங்களா? இந்த கிஃப்ட் சிட்டிங்கிறது நம்ம ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டின்னு சொல்லுவோம். குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? டெக் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டின்னு சொல்லுவோம். அங்கதான் 7th October 2025 லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? யாரு? ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்துட்டு எதை டாலர் டெனாமினேஷன் ட்ரேடை வந்துட்டு பண்றதுக்காக. சரியா? யார் கூட டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா CCIL கூடயும் IFSCA கூடயும் டைப் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்தது the Bank of Baroda has revised approval from the International Financial Service Center Authority to operate the ட்ரேடிங்க்கும் கிளியரன்ஸுக்கும் மெம்பர் ஆகிறதுக்காக, அதாவது TCM சொல்லுவோம். ட்ரேடிங் கம் கிளியரன்ஸ்னா ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க, அந்த கிளியரன்ஸ் அந்த பேமெண்ட்டை செட்டிலும் பண்ணுவாங்க, அதை நம்ம கிளியரன்ஸ் சொல்லுவோம். சரியா? அதுக்கு தான் நம்ம ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவோம், TCM சொல்லுவோம். அந்த இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் IFSC லிமிடெட் IIBX சொல்லுவோம். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். சரி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதை சொல்லுவோம், IIBX தான் சொல்லுவோம், அட் கிஃப்ட் சிட்டில. சரியா? ரைட். இந்த புல்லியன் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரீசியஸ் மெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது கோல்டு, சில்வர், அதெல்லாம் வந்துட்டு இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கான அங்கீகாரத்தை இப்ப யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவும் வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னா இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் இருந்து. சரியா? ரைட். எதுக்கான அப்ரூவல் அப்படின்னா TCM-க்கான அப்ரூவல். TCM என்னது? ட்ரேடிங் கம் கிளியரன்ஸ் நம்பர். சரியா? எதுக்கான? புல்லியன் மார்க்கெட்டுக்கான. புல்லியன் மார்க்கெட் என்ன சொன்னோம், இந்த ப்ரீசியஸ் மெட்டல அங்கதான் ட்ரேட் பண்ணுவாங்க. கோல்டு, சில்வர், இது போல ரொம்ப விலை உயர்ந்த மெட்டல்லாம் வந்துட்டு அங்கதான் ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, 45. As per the financial year 25 business responsibility and sustainability report. சரியா? business responsibility and sustainability report, State Bank of India SBI revised the highest number of customer complaint among all banks. சரியா? அந்த BRSR ரிப்போர்ட் படி. சரியா? இந்த ரிப்போர்ட் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் நிறுவனங்களை இது பண்ணிக்கலாம், பப்ளிஷ் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து யார் இதுக்கான கைடன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா RBI இல்ல, செபி. அது ரொம்ப முக்கியம். சரியா? செபி தான் வந்துட்டு இதுக்கான கைடன்ஸை கொடுக்குறாங்க. எதுக்கான கைடன்ஸ் அப்படின்னா BRSR ரிப்போர்ட், அதாவது பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டுக்கான கைடன்ஸை யார் ப்ரொவைட் பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா செபி. சரியா?
ஓகேங்களா. இப்போ இதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா. சரியா, நார்மலா இந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு குறைவு தான். ஆனா நமக்கு எது கேட்கலாம் அப்படின்னா, இந்த பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் வந்துட்டு யார் வந்துட்டு இதை ரிலீஸ் பண்றதுக்கு யார் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் ஃப்ரேம் ஒர்க் பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆர்பிஐன்னு சொல்லக்கூடாது. எதை சொல்லணும்னா செபி சொல்லணும். சரியா, செபி தான் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுக்குறீங்க. சரியா, இவங்க வந்துட்டு இவங்க கிட்ட இருக்கிற டாப் 1000 கம்பெனிஸ், டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ், செபில லிஸ்டடான டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா, ரைட். இது எதுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க தொழில அந்த பொறுப்புத்தன்மை இருக்கு, அந்த பொறுப்புத்தன்மை வந்துட்டு கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பயனுள்ளதா இருக்கு, அதன் மூலமா இவங்களோட பிசினஸோட நிலைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா நம்ம நிலைத்தன்மையா சஸ்டைனபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னா குட்வில்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. குட்வில்னு இருக்கணும்னா அந்த பிசினஸ் எத்திக்ஸோட செய்யணும். சரி, அப்பதான் வந்துட்டு அந்த இடத்துல குட்வில் இருக்கும். சரியா, அப்ப அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஃபீட்பேக் வாங்கணும். கஸ்டமருக்கு எந்தெந்த விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அது எந்த ரிப்போர்ட்ல தெரியும் அப்படின்னா இந்த BRSR ரிப்போர்ட்ல தெரியும். சரிங்களா, இப்ப பாருங்க, recorded 6.87 lakh complaints in financial year 2025 with 1.05 lakhs pending. பாருங்க, மொத்தமா இவ்வளவு கம்ப்ளைண்ட் 6.8 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல 1.05 லட்சம் கம்ப்ளைண்ட் வந்து இன்னும் பெண்டிங்கா இருக்கு. அவங்களுக்கான சொல்யூஷன் இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க. primarily related to unauthorized electronic debts. சரியா, டெபிட்ஸ், அன்ஆத்தரைஸ்டு எலக்ட்ரானிக் டெபிட்ஸ் அப்படின்னு என்னன்னா கஸ்டமரோட அங்கீகாரம் இல்லாமையே அவங்களோட நாலேஜ் இல்லாமையே அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துறது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அன்ஆத்தரைஸ்டு எலக்ட்ரானிக் டெபிட்ஸ்னு சொல்லுவோம். அது கிரெடிட்ஸ் என்னன்னா அவங்களுக்கு தெரியாம அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போடுறது. அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவங்க அதிகமா என்னதான் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம அவங்க நாலேஜ் இல்லாம அவங்களோட பணத்தை அவங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க யாரு, SBI. அதே பிரைவேட் செக்டார் பேங்க்ல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4.97 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கஸ்டமர் ரைஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா டிலே இன் எசென்ஷியல் சர்வீசஸ். அவங்க முக்கியமான சர்வீசஸ் எல்லாம் கொடுக்கறதுல பேங்க்ல எசென்ஷியல் சர்வீஸ் என்ன சொல்லுவோம், டெபாசிட் பண்றது, வித்ட்ரால் பண்றது, அதே மாதிரி நம்ம செக் வந்துட்டு போடுறோம் அப்படின்னா அது கரெக்டா கலெக்ட் ஆகணும், அந்த டைம்குள்ள வரணும், இதெல்லாம் தான் நம்ம எசென்ஷியல் சர்வீஸ் சொல்லுவோம். அதுலயே சில டிலே நடந்திருக்கான். அது மாதிரி எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 4.97 லட்சம் 4.97 lakhs கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுல இன்னும் எதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட 8782 கம்ப்ளைண்ட் வந்துட்டு இன்னும் சால்வ் பண்ணாமே வச்சிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து இதுவும் SBI பத்தி தான். SBI என்ன பாருங்க, Dream 2 Demo was the first ever startup pitch feast organized by the State Bank of India to connect entrepreneurs with investors and showcase customized financial product for startups. சரியா, இது எதுக்காக பாருங்க, அதாவது அந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, முன்னாடி பார்த்தோம்ல, முன்னாடி யார் பார்த்தோம் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக, இவங்கள பார்த்தோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் சென்ட்ரிக் பிரான்ச் ஓபன் பண்ணாங்கன்னு பார்த்தோம். சரிங்களா, இவங்க என்ன ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, SBI என்ன லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SBI வந்துட்டு Dream 2 Demo அப்படிங்கிறத லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் ஸ்டார்ட் அப் பிச் ஃபீஸ்ட். இது எதுக்குன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தான். சரியா, இதுல பாருங்க, the event provide a platform for startups to present their idea. அவங்களோட ஐடியாவை முன் வைக்கலாம், receives funding guidance. சரியா, அந்த ஐடியா முன் வச்சா அதுக்கு எப்படி அந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நமக்கு கேபிட்டல் தேவையில்ல, அந்த மூலதனத்தை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும், அண்ட் லேர்ன் அபவுட் SBI ஃபினான்ஷியல் சொல்யூஷன். சரி, அதே மாதிரி அதுக்கு அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு SBI சைட்ல இருந்து என்னென்ன மாதிரியான ஃபினான்ஷியல் சொல்யூஷன் கொடுக்க முடியும், அதாவது ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், இன்க்ளூடிங் ஈக்விட்டி லிங்க்டு ஃபண்டிங். ஈக்விட்டி லிங்க்டு ஃபண்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒருத்தங்க SBI லோன் தராங்க, அல்லது அங்க அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த நிறுவனத்துக்கு நான் வந்துட்டு பணம் தர தயார், அதாவது ஃபண்டிங் பண்ண தயார் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபண்டுக்கு என்ன சொல்லனா, நான் வந்து லோனா கொடுக்காம, சரியா, லோனா கொடுத்தா ஜஸ்ட் அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும், அண்ட் தென் பிரின்சிபல் வந்து EMI கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுவே வந்துட்டு நான் அதுக்கு வந்துட்டு என்னன்னா அதோட ஷேர் ஒரு பகுதியை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா அந்த பிசினஸ் ஃபியூச்சர் நல்லா போனுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட்டும் கிடைக்கும். சரியா, அதை நம்ம என்ன சொல்லணும், ஈக்விட்டி லிங்க்டு ஃபண்டிங் அப்படின்னு என்னன்னா, நான் அதுல ஒரு ஷேர் ஹோல்டரா கன்வெர்ட் ஆயிக்குவேன். சரியா, அதுல நான் ஒரு லெண்டரா இல்லாம, ஒரு கடனாளியா இல்லாம, அதுல ஒரு பங்குதாரர், அதாவது ஓனரா மாறுறது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்விட்டி லிங்க்டு ஃபண்டிங். நான் சொல்றது புரியுதா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், அதுக்கு 100 கோடி தேவைப்படுது, அதுல வந்து நான் பேங்க்ல லோன் கேட்கறேன். பேங்க்ல லோன் கேட்கறது கூட பேங்க் என்ன சொல்றாங்க, பேங்கோ அல்லது வேற இன்வெஸ்டரோ என்ன சொல்றாங்கன்னா, நான் லோன் கொடுக்கல, நான் வந்துட்டு உனக்கு என்ன பண்ணா உங்ககிட்ட இருந்து ஒரு 30% ஷேரை வாங்கிட்டு ஒரு தொகையை அதை கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. சரியா, இப்ப நம்ம அந்த கடன் திரும்ப தர தேவையில்லை. ஆனா நம்ம கம்பெனியில் லாபம் வரும்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, அதுல வர லாபத்தை திரும்ப ஒரு ஷேர், அது என்ன பங்கோ அதை கொடுக்கணும். சரியா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்விட்டி லிங்க்டு ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது பர்டிகுலரா யாருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. ஸ்டார்ட் அப்ஸ்னா அந்த புது தொழில் தொடங்குறாங்களே அவங்களுக்காக. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, அடுத்தது the State Bank of India SBI has concluded the issues of $500 million senior unsecured fixed rate notes. சரிங்களா, பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா $500 million சீனியர் அன்செக்யூர்டு ஃபிக்ஸ்ட் ரேட் நோட்ஸை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சரியா, அப்படின்னா என்னன்னா, இந்த சீனியர் அன்செக்யூர்டு ஃபிக்ஸ்டு ரேட் நோட்னா என்னன்னா, ரேட்னா வட்டி, நோட்னா என்னன்னா பாண்ட்ஸ்.
சரியா. அன்செக்யூர்ட் அப்படின்னா எந்த ஒரு பணயமும் இல்லாம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு பாண்டை வாங்குறோம் அப்படின்னா அந்த பாண்டுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எதுவும் கேரண்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, எதுவும் பணயமாலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம எதுவும் வந்து பணயமா கொடுக்காம லோன் வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செக்யூர் லோன் சொல்லுவோம். எதுவும் பணயமா கொடுக்காம எதுவும் ஒரு பிணையமா கொடுக்காம நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், அன்செக்யூர் லோன் சொல்லுவோம். அதனால இது அன்செக்யூர்னு சொல்லுவோம். சீனியர் அப்படின்னா என்னன்னா, இன்கேஸ் இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க்ரப்சி ஆச்சு, திவால் ஆகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சுங்க, எல்லா டெபாசிட் ஹோல்டருக்கும் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து ஃபண்ட் திரும்ப கொடுக்குறாங்கன்னா யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா இந்த சீனியர் அன்செக்யூர்டு பாண்ட் வாங்கியிருக்காங்களா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால தான் இந்த சீனியர்ங்கிற வேர்டு, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கும், ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறது. திரும்ப அவங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறது யாரு கொடுப்பாங்கன்னா இந்த சீனியருக்கு தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்றோம்னா சீனியர் அன்செக்யூர்ட் ஃபிக்ஸ்டு ரேட் நோட்ஸ். நோட்ஸ்னா பாண்டுங்க. சரியா, இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ங்க. 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம வட்டியோடு சேர்ந்து முதலையும் வாங்கிக்கலாம். சரி, அதோட கூப்பன் ரேட் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா 4.50%. சரிங்களா, அவ்வளவுதான். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குளோபல் லெண்டிங் இருக்கு இல்லைங்களா, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், சரியா, குளோபல் லெவல்ல லெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதே மாதிரி குளோபல் ஃபண்டிங் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் தான் வந்துட்டு இந்த ஃபண்டை வந்து மொபிலைஸ் பண்றாங்க. இந்த ஃபண்ட் அதுக்கு தான் யூட்டிலைஸ் பண்ணி போறாங்க. சரியா, குளோபல் லெவல்ல லோன் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி குளோபல் லெவல்ல வந்துட்டு ஏதாச்சும் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரொவைட் பண்றதை அதை ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா, அடுத்து பாருங்க 48. Indigo launched a co-branded premium credit card in collaboration with SBI card on September 2025. சரியா, செப்டம்பர் 25, 2025. ஓகேங்க, செப்டம்பர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. The card is available in 2 வேரியன்ட்ங்க. ஒன்னு என்னன்னா இண்டிகோ SBI கார்டு, அது இண்டிகோ SBI கார்டு எலைட். சரியா, இது நார்மலா யாருக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு ஃபிளைட் சர்வீஸ் யூஸ் பண்றாங்களா அவங்களுக்கு யூஸ் ஆகும். சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு, இந்த ஹோட்டல் புக் பண்றது, டிராவலிங் புக்கிங், இதுக்கெல்லாம் அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது யாரோட ஜாயின் பண்ணி இண்டிகோ ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா SBIயோட சேர்ந்து. சரிங்களா, அடுத்து பாருங்க, அது 49. The new development bank backed by BRICS countries plans to issue its first Indian rupee denomination bond. சரியா, அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து தான் ஆரம்பிச்ச இந்த பேங்க். சரியா, பிரிக்ஸ் கண்ட்ரி சேர்ந்து ஆரம்பிச்ச பேங்க் தான் என்னதுன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இது பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ருபி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் பிஃபோர் மார்ச் 2026. சரியா, பிஃபோர் மார்ச் 2026. NDB aims to raise $400 to $500 million through 3 to 5 years bond in the first tranche. சரியா, இப்ப முறையா என்ன பண்ண போறாங்க, 400 இருந்து 500 மில்லியன் தொகையை வந்துட்டு ரைஸ் பண்றது அதோட நோக்கம். சரியா, இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு பாண்ட் மார்க்கெட்டோட லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கும் அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அதே மாதிரி குளோபல் இன்வெஸ்டரை இதுல இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது அதோட நோக்கம். சரியா, ஏன்னா நம்ம இந்தியாவில் ஒரு பேங்க் லான்ச் பண்றாங்கன்னா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதே நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இதை லான்ச் பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா பெரிய விஷயமா பேசுவாங்க. சரியா, அது மட்டும் ஒரு காரணமா இல்லாம இந்த US ட்ரேட் அண்ட் டாரிஃப் ப்ரெஷரால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ருபி வேல்யூ வந்துட்டு என்ன ஆகிட்டே போகுது, வீக்கன் ஆகிட்டே போகுதா, அதை திரும்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு நம்ம ருபியோட இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். சரியா, அப்ப இந்த மாதிரி பாண்ட்லாம் இஷ்யூ பண்ணாதான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததான் இது இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எப்ப இது பண்ணாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா பிரிக்ஸ் கண்ட்ரி மூலமா இந்த NDB அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரியா, இப்ப இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம், இந்த பிரிக்ஸ் கண்ட்ரில இப்ப எத்தனை கண்ட்ரிகள் வந்துட்டு உறுப்பினரா மெம்பர்ஸா இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். எத்தனை கண்ட்ரினா 10 பேருங்க. சரியா, எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னா பிரேசில், இந்த B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேசில் பிரிக்ஸுக்கு, R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரஷ்யா, அடுத்தது I ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியா, அடுத்தது C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைனா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா, சைனா. அடுத்தது S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. சரி, இது நமக்கு தெரியும் இல்லையா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங் மெம்பர்ஸ். புதுசா யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா எகிப்து, சரியா, எகிப்து, அப்புறம் வந்து எத்தியோப்பியா ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் இந்தோனேஷியா ஜாயின் பண்ணாங்க, இந்தோனேஷியா. அடுத்து வந்துட்டு ஈரான், அடுத்தது யுனைடெட் அரப்ஸ் UAE. 10 பேர் வந்துருச்சா, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த 10 பேர் வந்து இப்ப எதில் இருக்காங்க அப்படின்னா பிரிக்ஸ் கண்ட்ரில உறுப்பினர்களா இருக்காங்க. சரியா, ரொம்ப முக்கியம். அடுத்தது பிரிக்ஸ் இந்த ADB இருக்குல்ல, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாங்காய் சைனால இருக்குங்க. சரிங்களா, இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. சரிங்களா, இப்ப முக்கியமா உங்களுக்கு வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்ல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பாண்டிங் மெம்பர்ஸ் B ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா, S ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதை தாண்டி மீதி 5 பேர் யாராவது
எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரானு, அப்புறம் யுஏஇ, இவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா 5 பேர். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. அடுத்தது, the Reserve Bank of India selected 5 entities for the 5th cohort of its regulatory sandbox, which adopted a theme-neutral approach to allow a broader range of innovations to be tested. These entities began testing their solutions in August 2024. சரியா, ரைட், கவனிங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்க, 5 நிறுவனங்களை வந்துட்டு எடுத்திருக்காங்க. சரியா, 5 என்டிட்டிஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ்க்கு. சரியா, அதோட பேர் என்ன அப்படின்னா தீம் நியூட்ரல் அப்படிங்கிறது. சரியா, இந்த ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ்னா என்னன்னா, இப்ப ஒரு ஃபின்டெக் கம்பெனி புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டை வந்துட்டு மக்கள்கிட்ட செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதை ஒரு சேஃபான என்வரான்மெண்ட்ல வச்சு அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சரியா, அது எந்த அளவுக்கு வந்து நிலைத்தன்மையோட இருக்கு, அங்க ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும் அதை ரெகுலேட் பண்ணி பார்ப்பாங்க. அதை வந்து என்ன பண்றது, செயல்படுத்தி பார்ப்பாங்க. சரியா, செயல்படுத்தி பார்க்கும்போது அதுல என்ன மாதிரியான டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. சரியா, அதே மாதிரி எந்த அளவுக்கு அது சொன்ன மாதிரி அதை எதுக்காக நம்ம ரெடி பண்ணமோ அதை அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இது கம்ப்ளீட் பண்ணுதா அப்படிங்கிறத ஒரு சாண்ட் பாக்ஸ்ல வச்சு பண்ணுவாங்க. சாண்ட் பாக்ஸ்னா அதான். சரிங்களா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெகுலேட்டரி என்வரான்மெண்ட்னு சொல்லுவோம். சரியா, அதாவது பாதுகாப்பான சூழல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாதுகாப்பான சூழலை வச்சு அதை பயன்படுத்தி பார்ப்பாங்க. சரியா, ஒரு டெமோ பாக்குற மாதிரி அது டெமோ பார்ப்பாங்க. அது எல்லாமே அது எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு சிக்கலும் இல்லை, செக்யூரிட்டில இருந்து பிரைவசில இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு அப்படின்னாங்கன்னா அதை அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட லான்ச் பண்ணுவாங்க. சரியா, சரி, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் சொல்லுவோம். சரியா, அதோட தீம் என்னன்னா தீம் நியூட்ரல். இதுல வந்துட்டு ஒரு 5 என்டிட்டிஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல இப்ப ஃபைனலா யார் எல்லா டெஸ்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்திருக்காங்க, சாண்ட் பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. சரியா, பிரைவேட் லிமிடெட். இவங்களோட ப்ராடக்ட் என்னன்னா ஆஃபர் ஏ பிளாக் செயின் அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் MSME financing. This entity successfully completed testing and exited the sandbox. சரியா, சாண்ட்பாக்ஸ் வந்து வெளியே வந்துச்சு. இப்போ அதை வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னா நடைமுறைப்படுத்த போறாங்க. சரியா, ரைட். இது இப்ப இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த என்னது IBDIC இருக்கு இல்லைங்களா, இதோட பார்ட்னர்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ICICI பேங்க்குங்க. இதெல்லாம் கேட்பாங்க. ICICI பேங்க்கு, அப்புறம் HDFC பேங்க்கு, எஸ் பேங்க்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏபிசினா ஆதித்ய பிர்லா கேபிட்டல்னு சொல்லுவோம். இவங்களா தான் இதோட பார்ட்னர்ஸ். சரிங்களா, எதோட பார்ட்னர்ஸ் அப்படின்னா இந்தியன் பேங்க்ஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். இதோட பார்ட்னர்ஸ் வந்து 4 பேர். யார் யாரு, ICICI பேங்க், HDFC பேங்க், எஸ் பேங்க் அண்ட் ஆதித்ய பிர்லா கேபிட்டல். இவங்களா தான் இதோட பார்ட்னர்ஸ். சரிங்களா, சரிங்க, அவ்வளவுதாங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம். 51 பாருங்க. The Asian Development Bank ADB and the Government of India GOI signed $126.42 million loan agreement to promote rural development through sustainable and climate resilient tourism in Tegri Lake region, Uttarakhand. சரி, உத்தரகாண்ட்ல இந்த தெக்ரி லேக் ரீஜனை வந்துட்டு டெவலப் பண்ணி அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் growth வரணும், சஸ்டைனபிளா ஒரு நீடித்த growth வரணும், சரியா, டூரிசமை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எவ்வளவு லோன் ப்ரொவைட் பண்றதுக்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா $126.42 million. சரிங்களா, சரி, அடுத்து பாருங்க 52. The World Bank has approved $212.64 million loan for coastal communities in Tamil Nadu and Karnataka. சரியா, அந்த கடலோரமா வாழ்வாங்க இல்லையா அந்த சமூகத்தை மேம்பாடு செய்யறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லோன் கொடுத்திருக்காங்க, $212.64 million லோன் வந்து யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் கொடுத்திருக்காங்க. சரியா, வேர்ல்டு பேங்க் இந்த தொகை கொடுத்திருக்காங்க. சரியா, இது எந்த ப்ரோக்ராம் கீழே கொடுத்திருக்காங்கன்னா ஷோர் என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் கோஸ்டல் ரெசிலியன்ஸ் அண்ட் த எக்கனாமிக் ப்ரோக்ராம். இதன் மூலமா கொடுத்திருக்காங்க. இதுல வேர்ல்டு பேங்க்ல எந்த குரூப் இந்த அமௌண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்க தான் கொடுத்திருக்காங்க. இதுல வேர்ல்டு பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 குரூப் இருக்குங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 5 குரூப் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாதீங்க ஒரு தாட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, வேர்ல்டு பேங்க் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பேங்க் இருக்கு. ஒன்னு என்னன்னா IBRDன்னு சொல்லுவோம். IBRDன்னு சொல்லுவோம், த இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா IDA என்னன்னா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சொல்லுவோம். அடுத்தது IFC என்னன்னா இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன் சொல்லுவோம். ஒன்னு IBRD, ரெண்டாவது IDA, மூணாவது IFC, நாலாவது தான் இப்ப நம்ம பார்த்தது. என்னது நாலாவதா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேங்க் தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். நாலாவதா நம்ம பார்க்கறது என்னன்னா MIGA என்னன்னா மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி சொல்லுவோம். அடுத்தது 5வதா ICSID என்னன்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் சொல்லுவோம். சரியா, இன்டர்நேஷனல் சென்டர்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் சொல்லுவோம். சரியா, இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க வேர்ல்டு பேங்க் குரூப் அப்படின்னா
1944ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? இது எங்க இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் டிசி யூஎஸ்ல இருக்குங்க. வாஷிங்டன் டிசில இருக்குங்க. யூஎஸ்ல வாஷிங்டன் டிசில வந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா அஜய் பங்கா. அஜய் பங்கா தான் இதோட பிரசிடென்ட். சரிங்களா? ரைட். இதுல எவ்வளவு கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்கன்னா 189 கண்ட்ரிஸ். சரியா? 189 கண்ட்ரிஸ் தான் மெம்பர்ஸா இருக்காங்க. சரியா? மொத்தம் 5 குரூப் சேர்ந்தது தான் நம்ம வேர்ல்டு பேங்க் குரூப்னு சொல்லுவோம். ஒன்னு த இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன், நாலாவது மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இது எதுக்காக இந்த லோன் ப்ரொவைட் பண்றதுக்கு வேர்ல்டு பேங்க் இந்தியா கூட சைன் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கோஸ்டல் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு டெவலப் பண்றதுக்காக. சரியா? எதுக்கு அப்படின்னா ஜாப் கிரியேஷன் பண்றதுக்காக, அதே மாதிரி அது சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்க, ஈகோ சிஸ்டம் கன்சர்வேஷன் சொல்லுவோம். அடுத்தது பிளாஸ்டிக் வேஸ்ட் ரிடக்ஷன். சரியா? பிளாஸ்டிக் கழிவு இருக்கு இல்லைங்களா, அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த லோனை வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த லோனை ப்ரொவைட் பண்றாங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்தது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இபிஎஃப்ஓ, ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி இன்ஸ்டிடியூஷன் with a corpus of over 25 lakh crores announced the selection of ஸ்ரீ விவேகானந்தா குப்தா. இவர் வந்து செலக்ட் ஆயிருக்காரு. எதுக்கு அப்படின்னா ரீஜனல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர். சரியா? ஆர்பிஎஃப்சி ஃபார் த பப்ளிக் ஃபினான்ஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். பப்ளிக் ஃபினான்ஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். சரியா? பப்ளிக் ஃபினான்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் 2025 to 2026. சரிங்க. இப்ப பாருங்க, இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒரு உறுப்பினரான இவருங்க ஸ்ரீ விவேகானந்தா குப்தா இவர் இருக்காரு இல்லைங்களா, இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா செலக்ட் ஆயிருக்காரு. எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்க்கு. சரி, அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு 2025 to 26 நடக்கும். சரி, அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு யார் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் மில்கன் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து. எங்க அப்படின்னா பேஸ் பிசினஸ் ஸ்கூல் சிட்டி லண்டன்ல. சரியா? யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இது ஆர்கனைஸ் பண்றாங்க. சரியா? இதுக்கு நம்ம இந்தியா சார்பா யார் போறாங்க, யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்க்கு அப்படின்னா இவரை தான். யாரு? ஸ்ரீ விவேகானந்தா குப்தா தான் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பார்ட்டிசிபேட் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த ப்ரோக்ராம்க்கு, இந்த 1 year ப்ரோக்ராம்க்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 13 கண்ட்ரிஸோட மெம்பர்ஸ் வராங்க. இதுல 11 பார்ட்டிசிபேட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ். அதே மாதிரி 3 பேர் வந்து சாவரின் வெல்த் ஃபண்ட்ல இருந்து, 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட்ல இருந்து. இந்த பென்ஷன் ஃபண்ட்ல ஒரு ஆள் தான் இவர். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விவேகானந்தா குப்தா, ஸ்ரீ விவேகானந்தா குப்தா. சரிங்களா? இவர் யார் ரெஃபர் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது PDUNASS, அதாவது பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா நேஷனல் அகாடமி ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி. இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்ரீ குப்தாவை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்க்கு. சரியா? ரைட்டுங்க. இது கேட்கலாம், நம்ம இந்தியா சார்பா யார் வந்துட்டு இந்த பப்ளிக் ஃபினான்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ விவேகானந்தா குப்தாவை சொல்லணும். சரியா? இவரு எந்த நிறுவனத்துல பணிபுரியாரு அப்படின்னா ரீஜனல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனரா இருக்காரு. சரியா? அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கிளை தான் இது. ரீஜனல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனரா இவரு வேலை செய்யறாரு. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, காமன் சர்வீஸ் சென்டர் இ-கவர்னன்ஸ் சர்வீஸ் இந்தியா லிமிடெட் crossed the milestone of 3,000 crore loan dispersal since July 2023 under the Digital India Initiative. சரியா? டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் மூலமா இந்த காமன் சர்வீஸ் சென்டர் இ-கவர்னன்ஸ் சர்வீஸ் இந்தியா லிமிடெட் இருக்கீங்களா, இவங்க 3000 கோடி லோனை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? பாருங்க, the network of internet enabled access point that deliver a wide range of services such as e-governance, financial inclusion and digital literacy. சரி, அந்த நெட்வொர்க் மூலமா இவங்க பாருங்க இ-கவர்னன்ஸ், சேவா பண்ணிருக்காங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எல்லாத்துக்கும் அந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்துட்டு ரீச் ஆகிற வகையில சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஜிட்டல் லிட்ரஸி. சரியா? அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சார்பான லிட்ரஸி. சரியா? இந்த ஆன்லைன்ல பணம் அனுப்பிச்சுறது, பணம் ரிசீவ் பண்றது, அதுல வந்துட்டு என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் எஜுகேட் பண்றோம்ல, அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரஸின்னு சொல்லுவோம். சரியா? த இனிஷியேட்டிவ் சப்போர்ட் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட். சரியா? பர்டிகுலர் அந்த வில்லேஜ்ல இருக்காங்க இல்லையா, அந்த குடும்பங்களுக்கும் ஸ்மால் பிசினஸ்க்கும் என்டர்பிரனர் அண்ட் ஸ்ட்ரென்த் லோக்கல் எக்கானமி. சரியா? அது அந்த லோக்கல் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வில்லேஜ்ல குடும்பங்களுக்கான பண தேவைகளையும் வந்துட்டு இது பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஸ்பர்சல் ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா 86 கோடிங்க. 86 கோடி வந்து பாத்தீங்கன்னா 2023 to 24 1631 கோடி வந்துட்டு லோன் கொடுத்துருக்காங்க. எப்ப அப்படின்னா பினான்சியல் 2024 to 25. அதே மாதிரி 1300 கோடி எப்ப லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டில் ஆகஸ்ட் வரைக்கும் 2025. சரியா? 2025 to 26 பினான்சியல்ல 1300 கோடி வந்துட்டு லோன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல 70,000 குடும்பங்கள் வந்துட்டு மக்கள் வந்துட்டு இதுல பெனிஃபிட் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. சரியா? இதுல நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாரோவராகவும், அப்புறம் அன்பேங்க்டு செக்மெண்ட் அவங்க பெருசா லோன் அக்கௌண்ட்லாம் இருக்காது. சரி, அப்படி லோன் அக்கௌண்ட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்திருக்காரு. சரியா? அந்த மக்களுக்கு தான் கிட்டத்தட்ட பெரும்பாலான சர்வீஸ் வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்களாம். சரியா? நம்ம என்ன கேட்கலாம், இந்த சிஎஸ்சி SPA மூலமா எவ்வளவு லோன்ஸ் வந்து டிஸ்பர்சல் ஆயிருக்குன்னு கேட்கலாம். 3000 கோடி.
சரியா? இதுல அதிகமா யார் பெனிஃபிட்டா இருக்கான்னு கேட்டா ரூரல் ஹவுஸ் ஹோல்டு, ஸ்மால் பிசினஸ் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் தென் லோக்கல் எக்கனாமிக்ஸ். சரியா? லோக்கல் எக்கனாமிக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்தது த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ரெண்டு பேரும் பாருங்க சைன்டு $125 million லோன் அக்ரிமெண்ட் ஃபார் அஸ்ஸாம் அர்பன் செக்டார் டெவலப்மெண்ட். சரியா? முன்னாடி நம்ம பார்த்தது எதுக்கு பார்த்தோம்? முன்னாடி பார்த்தது எதுக்கான லோன்னு பார்த்தோம்? இதுக்கு கொடுத்தாங்க. எதுக்கு? தெஹ்ரி லேக்குக்கு கொடுத்தாங்க. தெஹ்ரி லேக்குக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க. இது யார் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான். எது கொடுக்குறாங்கன்னா அஸ்ஸாம் அர்பன் செக்டார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. சரியா? எவ்வளவுனா $125 million. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா the project will benefit 3,600 resident of Assam by ensuring continuous metered water supply. சரியா? அதாவது தண்ணீர் ஃபெசிலிட்டி, வாட்டர் சப்ளை கொடுக்குறது, அப்கிரேடிங் ஸ்டோம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது புயல் மூலமா வந்துட்டு அந்த உபரி நீர்லாம் வருது இல்லையா, அது ப்ராப்பரா வெளியில போகணும் இல்லையா, அதுக்கு அப்கிரேடட் ட்ரைனேஜ், அப்புறம் நேச்சுரல் பேஸ்டு ரெட்டன்ஷன் பாயிண்ட். சரியா? அந்த ஏரி கம்மாயெல்லாம் சொல்லுவோம்ல, அதை வந்து தூர் வர்றது அதுக்கெல்லாம் செலவாகும்ல, அந்த செலவு ஈடு செய்யறதுனா இந்த லோனை கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுக்குறாங்க. சரியா? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் நமக்கு தெரியும் எங்க இருக்கு? மணிலா, பிலிப்பைன்ஸ்ல மணிலாவில் இருக்கு. இது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1966 ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா மசட்டோ கண்டா தான் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் ஏடிபிஐ, அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம். சரியா? இதுல எத்தனை மெம்பர்ஸ் வந்து உறுப்பினராக இருக்காங்கன்னா 69 கண்ட்ரிஸ் வந்துட்டு இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க 56. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDA ஆர்கனைசஸ் அட்டல் பென்ஷன் யோஜனா APY ஆனுவல் ஃபெலிசிட்டேஷன் அந்த புகழாரம்னு சொல்லுவோம்ல, புகழ்றது ஒருத்தர், அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட்னு சொல்லுவோம். சரியா? இன் நியூ டெல்லி. சரியா? அவங்கள வந்துட்டு வாழ்த்துறதுக்காக ஒரு நிகழ்வை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில. எதுக்காக அப்படின்னா இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா வந்துட்டு அதிகப்படியா ரீச் பண்ணதுக்காக. சரியா? இதுல அவார்ட்ஸ் வேர் பிரசன்டட் டு 44 API சர்வீஸ் ப்ரொவைடர். சரியா? 44 API சர்வீஸ் ப்ரொவைடர், 10 ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி SLBCன்னு சொல்லுவோம், and the top 5 branches and the lead district managers for their excellence performance in financial year 2024 to 2025. சரியா? 2024 to 2025 வந்துட்டு இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் இருக்குல்லையா, அதை ரீச் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவங்கள புகழ்றதுக்காக இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது? பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சரியா? அடுத்தது இந்த ஃபண்டை பத்தி பார்த்தோம்னா அது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். இதான் நான் ஒருத்தர் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட், இந்த APY அட்டல் பென்ஷன் யோஜனா இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கீம்ல என்ட்ரு ஆகிறதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதோட பேமெண்ட் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற இயர் வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எவ்வளவு நமக்கு பென்ஷன் வேணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். சரியா? ஒன்ஸ் வந்து நம்ம 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன வரும்னா 2000ல இருந்து 5000 வரைக்கும். சரி, 1000ல இருந்து 5000 வரைக்கும், 1000, 2000, 3000 இந்த ரேஞ்சில், அதாவது 1000 மல்டிபிள் ஆஃப் 1000 அப் டு 5000 அண்ட் மல்டிபிள் ஆஃப் 1000ல நம்ம கொடுப்பாங்க. சரியா? 1000, 2000, 3000, அப்புறம் 4000, அப்புறம் 5000 இந்த ரேஞ்சில் நமக்கு கொடுப்பாங்க. இது பர்டிகுலர் யாருக்குன்னா அந்த அன்ஆர்கனைஸ் செக்டார்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு. சரியா? அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் இன்கம்லாம் இருக்காது. இப்ப வந்துட்டு ரோட்டு கடையெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க அன்ஆர்கனைஸ் செக்டார் தான் சொல்லுவோம். சரியா? அவங்களுக்கு பெரிய பேக்கப்லாம் இருக்காது. சரியா? இப்ப அவங்க வந்துட்டு ஒரு 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு பென்ஷன்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்ணும், ஏதோ ஒரு ஸ்கீம் இது மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ரெகுலரா நம்ம இன்கம் 20 வருஷம் வரைக்கும் பே பண்ணுவோம். பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் 60 வயசுல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா மாசம் நமக்கு என்ன அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட் கட்டிட்டு வருமோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. சரியா? நம்ம முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன அமௌண்ட் நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கான்ட்ரிபியூட் அமௌண்ட் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம், பே பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகேங்க. இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்த இம்பார்ட்டன்ட் நியூஸ். சரியா? இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது PDF வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே நான் இப்போ சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அருண் அகாடமி சேனல்.